அன்று காலை வேளையில் நித்யா தன் அறையில் உள்ள கட்டிலில் போர்வையை பொருத்தியபடி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அருகில் அவள் மொபைல் போனில் காலை நேர அலாரம் அடித்துக் கொண்டிருக்க அதை கூட காதில் வாங்காமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அப்போது அந்த அறையின் உள்ளே நுழைந்தான் வருண். தன் கையில் ஒரு காஃபி கப்புடன் நித்யாவை பார்த்து சிரித்தபடி அவள் அருகே நடந்து வந்தான். கட்டிலில் அமர்ந்த வருண் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் நித்யாவை பார்த்து அழகாக புன்னகைத்தான். மெல்ல அவள் தலையை வருடியபடி, "ஏ லட்டு, எந்திரிடி" என்று அவள் காதருகே கூப்பிட்டான். நித்யாவும் மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தான். வருண் தன் கையில் காஃபி கப்புடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவள், "வருண், எதுக்காக நீங்க காஃபிலாம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க? என்ன எழுப்பியிருந்தா நானே போட்டு கொடுத்துருப்பேன்ல" என்றாள். "ஏண்டி, நீயே ரொம்ப டயர்டாக இருப்ப. இந்த டைமில் நீ இப்படி எழுந்திரிச்சு சீக்கிரம் காஃபி போட முடியும்? அதான் நானே போட்டு கொண்டு வந்தேன். இந்தா இது குடி" என்று வருண் காஃபி கப்பை நீட்டினான். வருண், பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டே தான் ரொம்ப பெயினாக இருக்கும். "ஓ, அதுக்கப்புறம் பெயின் எதுவும் இருக்காதா?" "அதெல்லாம் இல்லை, அதுவே பழகிடும்" என்றாள் நித்யா. "ஓ அப்படியா, சரி சரி, நீ காஃபியை குடி, ஆறப்போகுது" என்று கூறி வருண் காஃபியை கொடுத்தான். நித்யாவும் காஃபியை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் வருணின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். அவள் தலைமுடியை வருடிப்படி, "ஏ பொண்டாட்டி, என்னடியாச்சு, காலேஜ் கிளம்பலையா" என்று வருண் கேட்டான். "அருண், கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு." "ஏண்டி, மறுபடியும் பெயினாக இருக்கா?" "பெயினெல்லாம் இல்லை வருண், கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது, அவ்வளோதான்." "சரிடி, அப்போ காலேஜுக்கு லீவ் போட்டுரு, நானும் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன். நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு." "வருண், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, நான் போய் சமைக்கட்டா?" "இல்லடி பொண்டாட்டி, நீ பாடு, கிச்சனில் அம்மா சமைச்சிட்ருக்காங்க." "அப்படியா? அம்மா, அத்தை மாமாலாம் எப்போ வந்தாங்க?" "இப்போதான் 8 மணிக்கு வந்தாங்க." "என்ன, அப்போ மணி 8க்கு மேலே ஆச்சா? ஐயோ, காலேஜுக்கு வர டைம் ஆச்சு" என்று கூறியபடி சட்டென்று வருணின் மடியிலிருந்து எழுந்தாள் நித்யா. வேகமாக தன் கப்போடி திறந்து தான் அணிவதற்காக ஒரு சுடிதாரை எடுத்துக்கொண்டு அயன் பாக்ஸை தேட ஆரம்பித்தாள். அதை கண்ட வருண், "ஏய், இப்போ என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி பதறிட்டு இருக்க?" என்றான். "போங்க வருண், என்னை கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பியிருக்கலாம்ல. இப்போ பாருங்க டைம் என்னன்னு. இதுக்கு மேலே நான் எப்போ காலேஜுக்கு கிளம்பி போகிறது? நேற்று தான் மேம் என்னை வார்ம் பண்ணாங்க. மறுபடியும் இன்னைக்கு லேட்டாக போகுது. இப்போ நான் அயன் பண்ணி குளிச்சுட்டு எப்படி கிளம்பி போகிறது?" என்று புலம்பினாள். "ஏய் இருடி, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? நான் எதுக்கு இருக்கேன்? நீ போய் குளி, நான் உன் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வைக்கிறேன்." "என்ன, நீங்கள் என் ட்ரெஸ்ஸை அயன் பண்ண போகிறீங்களா?" "ஆமாம், ஏன் பண்ணக்கூடாதா என்ன?" "ஐயோ வருண், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்." "ஏண்டி சொல்லிட்டே இருக்க, என் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸை நான் அயன் பண்ணனா என்ன? நீ போய் குளி" என்று கூறி நித்யாவின் கையில் இருந்த சுடிதாரை வாங்கினான் வருண். நித்யா வருணை கட்டியணைத்து, "வருண், ரொம்ப தேங்க்ஸ்" என்று கூறி அவன் கன்னத்தில் முத்தமிட்டு டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். அவள் குளித்து கொண்டிருக்க வருண் ஆடைகளை தேய்த்து கொண்டிருந்தான். அப்போது அறையின் உள்ளே நுழைந்த தாய் பார்வதி, "டே வருண், இட்லிக்கு தேங்காய் சட்னியா இல்லை தக்காளி சட்னி அரைக்கட்டுமா?" என்று கேட்டபடியே வந்தவர் வருண் துணிகளை அணி செய்வதை கவனித்தார். "டே வருண், என்னடா பண்ற? நித்யா ட்ரெஸ் நீ அயன் பண்ணிட்டு இருக்க?" வருண் திருத்துருவென முழித்தபடி, அம்மா, அது ஒன்றும் இல்லை, நித்யாவுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, அவள் குளிக்கிறா, அதான் ட்ரெஸ்ஸை நான் அயன் பண்ணிட்டு இருக்கேன்." "அட பாவி, இத்தனை வருஷத்தில் உன்னோட ட்ரெஸ்ஸை நீ அயன் பண்ணி நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. ஒரு நாள் என்னால் முடியலடா, நீயே அயன் பண்ணிக்கோன்னு நான் கேட்டதுக்கு அன்னைக்கு எப்படி கத்திட்டு போனேன். ஆனால் இப்போ உன் பொண்டாட்டி துணியை நீயே அயன் பண்ணிட்டு இருக்க." வருண் சமாளிப்பதற்காக, "அம்மா, கிச்சனில் ஏதோ அடிப்பிடிக்கிற ஸ்மெல் வருது" என்றான். "ஐயோ ஆமாண்டா" என்று பார்வதி வேகமாக கிச்சனுக்கு ஓடினாள். "அப்பாடா, தப்பிச்சோண்டா" என்று பெருமூச்சு விட்டவாறு அவன் வேலையை பார்த்தான். அப்போது நித்யா கதவை லேசாக திறந்து, "வருண், நான் குளிச்சுட்டேன், என்னோட ட்ரெஸ்ஸை கொடுங்க" என்று கை நீட்டினான். வருணும் ஆடைகளை கொடுத்தான். கதவை மூடியவள் மீண்டும் திறந்து, "வருண், எனக்கு போட வேற ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. நம்ம மேரேஜ் ஆன புதுசில் நீங்கள் வாங்கி தந்தது இப்போ எனக்கு சரியா இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, செகண்ட் ஷெல்ஃபில் இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க" என்றாள். வருணும் அவள் கேட்ட ஆடையை எடுத்து கொடுத்து விட்டு, "ஏண்டி, அதுக்குள்ளே அளவெல்லாம் மாறிடுச்சா?" என்று விளையாட்டாக கேட்க நித்யா வெக்கப்பட்டு கொண்டே ஆடையை வாங்கி கதவை மூடினாள். சிறிது நேரத்தில் உடை மாற்றி வெளியே வந்த நித்யா கண்ணாடியின் முன் நின்று தன் தலையை துவட்டி கொண்டிருந்தாள். "ச்சே, பொண்ணா பிறந்தா இந்த இருக்கிற ப்ராப்ளம் பத்தாதுன்னு இது வேற மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும். வந்தாலும் கஷ்டம், வரலனாலும் கஷ்டம்" என்று புலம்பினாள். வருண் அவளிடம் வந்து,
என்னடியாச்சு, எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க என்றான். ஒன்றும் இல்லை வருண், மாதம் மாதம் இந்த பெயினை தாங்கிட்டு இருக்கணும்னு நினச்சாலே கடுப்பாக இருக்கு. பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டாக வயிறு வலிக்குதா, நீ காலேஜுக்கு லீவ் போட்டு நானும் பேங்க்ல லீவ் சொல்லிடுறேன், வீட்லேயே ரெஸ்ட் என்று கூறி வருண் அவளை கருணையோடு அணைக்க இருவரும் சிரித்தபடி கட்டிலில் சாய்ந்தனர். அப்போது கதவு பலமாக தட்டப்பட்டது. வருண் எழுந்து போய் கதவை திறக்க வெளியே பார்வதி மிகுந்த பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அம்மா என்னாச்சு, எதுக்கு கதவை தட்டினீங்க? டேய் வருண், ஊர்ல இருந்து அத்தை கால் பண்ணாங்க, அங்க திவ்யா. அம்மா ரிலாக்ஸ் ஆகுங்க, என்ன நடந்துச்சு? அந்த திவ்யா பொண்ணு ஏதோ தவறான முடிவாக எடுத்துட்டாளாண்டா, ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாம். நித்யாவும் ஓடி வந்து, அத்தை என்ன சொல்றீங்க, திவ்யாவுக்கு என்னாச்சு என பதறினாள். தெரியல நித்யா, எங்களுக்கு எந்த விவரமும் சொல்ல என்றாள் பார்வதி. அனைவரும் உடனடியாக கிளம்பி மருத்துவமனைக்கு சென்றனர். வழியில் பார்வதியும் வருணும் திவ்யாவின் குணத்தை பற்றி பேசி வருந்தினர். மருத்துவமனையை அடைந்ததும் அழுது கொண்டிருந்த வசந்தி மற்றும் கணேசனை சந்தித்தனர். மருத்துவர் வெளியே வந்து, பயப்படாதீங்க, பொண்ணை காப்பாத்திட்டோம், இப்போ ஆபத்து எதுவும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா என்று கூறியதும் அனைவரும் நிம்மதியடைந்தனர். உள்ளே திவ்யா அழுது கொண்டிருக்க வருண் அனைவரையும் வெளியே இருக்க சொல்லிவிட்டு நித்யாவை மட்டும் திவ்யாவிடம் பேச அனுப்பினான். நித்யா திவ்யாவின் அருகில் அமர்ந்து, திவ்யா ஏன் இப்படி பண்ண, என்னாச்சு என்று மென்மையாக கேட்டாள். திவ்யா கண்ணூருடன், நித்யா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த விஷயம் அவன் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அவன் அப்பா பெரிய பணக்காரர், பொலிட்டீஷியன். இந்த மாதிரி பொண்ணு என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவரோட ஆளுங்க காலேஜுக்கு வந்து என்னை மிரட்டினாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான் பயத்தில் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன் என்றாள். சரி, அந்த பையன்கிட்ட பேச வேண்டியது தானே என்றாள் நித்யா. அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு நித்யா, என்னை பார்க்கவும் வரல என்றாள் திவ்யா. லவ் பண்ண பொண்ணுக்கு பிரச்சனைனா ஒதுங்குறான், இவெல்லாம் ஒரு ஆளா என்று நித்யா கோவப்பட்டாள். அப்போது அறையின் கதவை திறந்து கொண்டு கார்த்தி உள்ளே ஓடி வந்தான். திவ்யா, உனக்கு ஒன்றும் இல்லையே என்று அவளது கையை பிடித்து கொண்டு கதறினான். நித்யா கோபமாக, நீ எதுக்குடா இங்கே வந்த என்று கேட்க கார்த்திக் நிலைமையை விளக்கினான். சிஸ்டர், என் கோலத்தனத்தால் நான் தான் இப்படி ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டேன். எனக்கு திவ்யா தான் முக்கியம். என் சொந்த உழைப்பில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். என் அப்பா பணம் எனக்கு வேணாம் என்றான். அதை கேட்ட வருண், நீங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறீங்களா? அப்போ நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் என்று தைரியமாக பொறுப்பேற்றுக் கொண்டான். வெளியே வந்து திவ்யாவின் பெற்றோரிடம் பேசி சம்மதிக்க வைத்த வருண் இரவு வேளையில் மருத்துவமனையின் பால்கனியில் வருண் தன் நண்பனிடம் ஃபோனில் நாளைக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். நித்யா அவன் அருகில் வந்து, வருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்க அப்பா பெரிய ஆள்னு சொல்றாங்க என்றாள். வருண் அவளை தன் தோளோடு அணைத்து, எனக்கு என்னடி பயம், உங்க அப்பனுக்கே பயப்படாம உன்னை தூக்கிட்டு வந்து தாலி கட்டின வண்டினா, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை என்று கெத்தாக கூறினான். நித்யா சிரித்தபடி, உங்களுக்கு எப்போதும் தைரியம்தான் என்று கூறி வருணின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இருவரும் ஒருவரையொருவர் தாங்கி பிடித்தபடி அந்த இரவின் அமைதியில் எதிர்கால நம்பிக்கையுடன் நின்றிருந்தனர்.